ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது தான் நம்முடைய காலத்துல நியதியா இருக்கு. ஆனா அதை உடைக்கிற மாதிரி நீச்சே ஒரு செக்ஷன் எழுதியிருக்கிறாரு. இதை படிக்கிறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இதை கேட்கும்போது உங்களுக்கு ப்ரொவகேட்டிவா தோணலாம் அல்லது குறைஞ்சபட்சம் கான்ட்ரவர்சியா தெரியலாம். ஸோ இதை கேட்கும்போது ஃபெமினிசம், ஓக்கிசம், ஹியூமனிசம்னு எல்லா இசத்தையும் கலட்டி வச்சுட்டு கேட்டாதான் நீச்சே எதை டச் பண்றாருங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் இங்க கலாச்சாரத்தெல்லாம் தாண்டி பயாலஜியுடைய ரூட்டுக்கு போறாரு. அதாவது இயற்கையில ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல லவ்ங்கிறது எப்படி செயல்படுதுங்கிறத டீகோட் பண்ண ட்ரை பண்றாரு. சோ ஐ ஹோப் இது ஒரு ஆரோக்கியமான டிபேட்டை உருவாக்கும்னு நம்புறேன். அவர் இந்த செக்ஷனை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றத கூட நான் போனா போதுன்னு விட்டுருவேன், ஆனா காதல்ல ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றதா என்னால ஏத்துக்கவே முடியாதுங்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே அவர் ரெண்டு கான்ட்ரவர்சியை கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா அவர் இங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லப்படக்கூடிய மொனோகமி ரிலேஷன்ஷிப்பை லைட்டா டீஸ் பண்றாரு. கூடவே லவ்ல இன்இக்வாலிட்டி இருக்குதுங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இயற்கையில எல்லா உயிரினங்களுமே மேட் பண்ணது, ரீப்ரொடியூஸ் பண்ணது, ஒன்னா சேர்ந்து வாழுது. ஆனா மனிதர்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்கு. என்னன்னா, நேச்சுரல் லெவல்ல லவ்ங்கிற ஒன்னு ஆபரேட் ஆயிட்டு இருந்தாலும் கல்ச்சுரல் லெவல்ல மேரேஜ்ங்கிற ஒன்னு ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த மேரேஜ்ங்கிற கான்செப்ட் வந்து மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. சோ நேச்சர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம். ஆனா கல்ச்சர் அந்த லவ்வ மேரேஜ்ங்கிற ஒரு அழகான பாக்ஸுக்குள்ள அடைக்குது. சோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு உறவுக்கும் மோனோகமி, பாலிகமி, பாலி அமோரஸ்னு வெவ்வேறு விதமான நேம் டாக்ஸ் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை ஒரு பார்ட்னருக்கு மட்டும் கமிட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா அதை மோனோகமி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் பல பெண்களோட குடும்பம் நடத்தினாலோ அல்லது ஒரு பெண் பல ஆண்களோட குடும்பம் நடத்தினாலோ அதை பாலிகமி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆனா உலக வரலாற்றிலேயே பாலிகமிங்கிறது பெரும்பாலும் ஆண்களை மையப்படுத்தி தான் இருக்குமே தவிர ஒரு பெண் ஒரே நேரத்தில் பல ஆண்களோட குடும்பம் நடத்துறதுங்கிறது ரொம்பவே ரேரானது. இதை தவிர்த்து ஒரு ஆணோ பெண்ணோ எத்தனை பேரை வேணாலும் லவ் பண்ணலாம்னு கிளைம் பண்றதுக்கு பேர் தான் பாலி அமோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்முடைய காலத்துல அதிகமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒண்ணு. ஆனா என்னதான் இப்படி பல கேட்டகரி இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்துல மோனோகமி ரிலேஷன்ஷிப் தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு. அதை மீறி ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய பார்ட்னருக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு உறவுல இருக்கிறத நம்மால ஏத்துக்க முடியாது. சோ அப்ப ஆபியஸா சட்டத்தின் பார்வையிலேயுமே திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் டீவியேஷனை தான் பார்க்கப்படும். அதனால தான் ஐ திங்க் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தவிர்த்து மற்றவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு திருமணம் பண்ணக்கூடாது. ஒருத்தரை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு திருமணம் பண்ணணும், இல்லைன்னா சட்டம் அவங்க மீது பாயும். சோ அப்ப மனிதனுடைய வாழ்க்கையை க்ளோஸா பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு லேயர் தெரியும். ஒன்னு நேச்சர்ல உணர்ச்சி பெருக்கோட இருக்கக்கூடிய வைல்டான காதல், ரெண்டாவதா அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய மேரேஜ்ங்கிற சமுதாய கட்டமைப்பு. சோ லவ்ங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கைனா திருமணம்ங்கிறது பொது வாழ்க்கை சார்ந்தது. ஏன்னா என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரைவேட்டா லவ் பண்ணிக்கிட்டாலும் நாங்க லவ் பண்றோங்கிறத இந்த உலகத்துக்கு சிஸ்டமேட்டிக்கா எடுத்து சொல்ற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் மேரேஜ். அப்ப நேச்சுரல் லெவல்ல லவ் கூட பெருசா வேற எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. ஆனா கல்ச்சுரல் லெவல்ல மேரேஜ் கூட சொத்துக்களை பிரிக்கிறது, சமத்துவம் பேசுறது, குழந்தைங்களை வளர்க்கறதுன்னு ஏகப்பட்டது அட்டாச் ஆயிருக்கு. சோ அப்ப ஓவராலா பார்த்தா சமுதாயத்துடைய எவல்யூஷன்ல மோனோகமிங்கிறது தான் குறைவான இடையூறு தரக்கூடிய ஒரு சிஸ்டம். அதனால தான் அதை சட்டத்தின்படி நம்ம ஏத்திருக்கோம். சோ அப்ப கிராண்ட் ஸ்கேல்ல இருந்து பாத்தீங்கன்னா நேச்சர்ல ஒருத்தர் பல பேர் மேல ஆசைப்படலாம், ஆனா ஸ்ட்ரக்சர்ல ஒருத்தர் ஒரு நபர் கூட மட்டும் தான் வாழ முடியும். இப்ப இந்த இடத்துல இருந்து தான் நீச்சே ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது அவங்க மோனோகாமியா தான் வாழணும்னு சொல்றத கூட நான் விட்டுருவேன், ஆனா அந்த காதல்ல அவங்க ரெண்டு பேருமே சமம்னு சொல்றத நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் லவ்ல ஈக்குவாலிட்டிங்கிறதே கிடையாது. எதனாலனா லவ்வ பத்தி ஆண்கள்லாம் ஒரு விதமாவும் பெண்கள்லாம் ஒரு விதமாவும் புரிஞ்சு வச்சிருக்காங்கிறாரு. சோ காதல்ல ஒரு ஆண் என்ன உணர்வின் அடிப்படையில் ஒரு பெண்ணை லவ் பண்றானோ அதே உணர்வின் அடிப்படையில் ஒரு பெண் ஒரு ஆணை லவ் பண்ண மாட்டா. அதே மாதிரி தான் ஒரு பெண் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துற விதமா ஒரு ஆண் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த மாட்டான். சோ ஃபண்டமெண்டல் லெவல்லயே பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்கிறாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது ஒரே டேர்ம் தான், ஆனா அந்த ஒரு டேர்மை வச்சுக்கிட்டு ஆண்களும் பெண்களும் என்டையர்லி டிஃபரெண்டான கேமை விளையாடுறாங்க. சோ கேமே டிஃபரெண்டா இருக்கும்போது அங்க ஈக்குவல் ரூல்ஸும் கிடையாது, ஈக்குவல் ரைட்ஸும் கிடையாது. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிக்கும் போது நாம தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை மீன் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ரியாலிட்டியில அவங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்டான லாங்குவேஜ் பேசுறாங்க. அதாவது லவ்ங்கிற வேர்டுக்கு ஆண்களுடைய டிக்ஷனரியில வேற ஒரு மீனிங் இருக்கு, பெண்களுடைய டிக்ஷனரியில வேற ஒரு மீனிங் இருக்கு. சரி, அப்படி என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டா நீச்சே விளக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் காதலிக்கிறேன்னு சொல்லும் போது அவ எதை மீன் பண்றான்னா, அந்த ஆணுக்கு தன்னுடைய உடலாலையும் உள்ளத்தாலையும் 100% டோட்டல் டிவோஷனை மீன் பண்றா. அதாவது அவ லவ் பண்ணும்போது ஒரு ஆணுக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறா. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் டிவோஷன்ங்கிற வேர்டுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல நாட் மியர் சரண்டர்னு மென்ஷன் பண்றாரு. அதாவது ஒரு பெண் ஒரு ஆணுகிட்ட வெறுமனே சரணடையல, அது எல்லாத்தையும் தாண்டி தன்னை சமர்ப்பிக்கிறா அல்லது அர்ப்பணிக்கிறா. இதை ரொம்ப ஒரு முக்கியமான வித்தியாசமா நான் பார்க்கிறேன். எதனாலன்னா சரண்டர்ங்கிறது ஒரு நெகட்டிவ் டேர்ம். ஏன்னா வேற வழி இல்லாம சப்மிட் ஆகிறதுக்கு பேர் தான் சரண்டர். அதாவது ரெண்டு ராஜாக்கள் சண்டை போடும்போது அதுல ஒரு ராஜா இனிமே எனக்கு சண்டை போடுறதுக்கு திராணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம சரணடைவான். சோ சரண்டர்ல இயலாமையுடன் கூடிய ஒரு விருப்பமின்மை இருக்கு. ஆனா டிவோஷனுங்கிறது ஒரு பாசிட்டிவ் டேர்ம். ஏன்னா யாருமே கட்டாயப்படுத்தாம சுய விருப்பத்தின் அடிப்படையில் தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் டிவோஷன். சோ சரண்டர்லயும் சரி டிவோஷன்லயும் சரி எண்ட் ரிசல்ட்ங்கிறது ஒண்ணுதான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற
மைண்ட் செட்டுங்கிறது வேற. சோ நீச்சே என்ன சொல்றாருன்னா, பெண்கள் காதலிக்கும் போது அவங்க வேற வழி இல்லாம சரண்டர் ஆகல, அதற்கு மாறா முழு விருப்பத்தோட டிவோட் பண்றாங்கங்கறாரு. அது மட்டும் இல்லாம அந்த டிவோஷன் எப்படிப்பட்டதுன்னா, தனக்குன்னு எதையும் வச்சுக்காம எல்லாத்தையுமே முழுமையா கொடுக்கிற ஒரு டிவோஷன். அதாவது அவங்களுடைய லவ்ல கண்டிஷன் எதையுமே வைக்க மாட்டாங்க. லவ் ஒரு ப்ரொஃபஷனல் அக்ரிமெண்டா அணுகிறத விரும்ப மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்படி செய்யறத நினைச்சாலே அவங்களுக்கு அவமானமா இருக்கும், அருவருப்பா இருக்கும். சோ அவங்களுடைய காதல்ல அவங்க எந்த ஒரு நிபந்தனையுமே வைக்காததுனால அவங்களுடைய காதலுங்கிறது ஒரு மதத்தின் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு சமானம்ங்கிறாரு. அதாவது பெண்களுடைய காதல்ல லாஜிக் கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது, தன்னை பாதுகாக்க நினைக்கிற எந்த ஒரு பேக்கப் பிளானும் கிடையாது. ஜஸ்ட் பியூர் ஃபெய்த் மட்டும் தான் அங்க இருக்கும். அது ஒரு மதம் மாதிரி ஆபரேட் ஆகும். ஏன் இங்க ஃபெய்த்தோட கம்பேர் பண்றாருன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளோட யாரும் கான்ட்ராக்ட் போடுறது இல்ல. அதற்கு மாறா மக்கள் அவரை அன்கண்டிஷனலா டிவோட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் டிவோஷன்ங்கிற வேர்டே கடவுள் சார்ந்து தான் அதிகமா யூஸ் பண்ணப்படும். சோ அந்த டிவோஷனுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு. அப்படிப்பட்ட ஃபெய்த்தும் பெண்கள் ஆண்கள் மீது வைக்கிற காதலும் நிகருங்கிறாரு. சோ அப்ப ஒரே வரியில சொல்லணும்னா, தன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் முழு விருப்பத்தோட ஆண்களுக்கு கொடுக்கிறது தான் ஒரு பெண்ணுடைய காதல். இப்போ இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு அவர் பெண்களை ரொம்ப உயர்த்தி பேசுற மாதிரி தோணும். ஆனா இந்த இடத்துல இருந்து தான் அவர் கான்ட்ரோவர்சி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் ஆண்களுடைய லவ் எப்படிப்பட்டதுங்கிறத அவர் டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்களுடைய காதலுங்கிறது தன்னையே கொடுக்கிறது கிடையாது, அதற்கு மாறா தனக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுங்கிறாரு. அதாவது ஒரு பெண் தன்னுடைய லவ்வால தன்னையே முழுமையா கொடுக்கறா இல்லையா, அப்படி அவ கொடுக்கறத முழுமையா வாங்கிக்கிட்டு தன்னை வளர்க்கறது தான் ஆண்களுடைய லவ்ங்கிறாரு. ஆனா பெண்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சு வாழ்ற ஆண்களுமே இருக்கிறாங்களேன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா அப்படிப்பட்டவங்கலாம் ஆம்பளையே கிடையாதுங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிவர்ஸ்னா ஆண்கள் டேக்கர்ஸ். சோ ஆண்களுடைய கோர் நேச்சரே பொசஸ் பண்றது, அடைய நினைக்கிறது, ஆக்கிரமிக்கிறது. இதை தாண்டி ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய சைக்காலஜியை உள்வாங்கிக்கிட்டு அன்கண்டிஷனலா டிவோட்டடா லவ் பண்ணான்னா அவன் அவனுடைய கோர் நேச்சரையே வயலேட் பண்றான்னு அர்த்தம். சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறவன் ஒரு ஆம்பளையே கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் காதலிக்கிற மாதிரி காதலிக்கிற ஒரு ஆண் அடிமையா மாறுவான்னு எழுதுறாரு. ஆனா ஒரு பெண் காதலிக்கிற மாதிரி காதலிக்கிற ஒரு பெண் மோர் பெர்ஃபெக்ட்டான உமனா மாறுவாங்கங்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் டிவோஷன்ங்கிறது பெண்களுடைய ஏஜென்சி. அதை கையில் எடுத்துக்கிட்டு காதலிக்கிற ஒரு ஆண் தன்னுடைய சுயத்தை இழந்து அடிமையா மாறுறான். ஆனா அதை கையில் எடுத்துக்கிட்டு ஆபரேட் ஆகிற ஒரு பெண் தன்னுடைய கோர் நேச்சரை ஃபுல்ஃபில் பண்றதுனால பெர்ஃபெக்ட்டான உமனா மாறிக்கிட்டே வரா. சோ இங்க நீச்சே என்ன பண்றாருன்னா, லவ்னா அது ஒரே மாதிரி தான் இருக்குங்கிற ஐடியாவை உடைக்கிறாரு. அது ரியாலிட்டியில ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆபரேட் ஆகுதுங்கிறது தான் அவருடைய வாதம். எப்படி ரெண்டு காந்தங்கள் ஒன்னோட ஒன்னு ஒட்டுறதுக்கு அது எதிர் எதிர் முனையில இருக்கணுமோ, அது மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றதுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி லவ் பண்ணா அங்க லவ்வே ஃபங்க்ஷன் ஆகாதுங்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை பார்க்காம தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறதுங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னர் எதையும் விட்டு கொடுக்க தேவையில்லைங்கிறத குறிக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி விட்டு கொடுத்துக்கிட்டா அங்க யாருக்கு என்ன கிடைக்கும்னு எழுதுறாரு. சோ அவர் சர்காஸ்டிக்கா என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபணிஞ்சு போனா அங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒருத்தர் அடிபணியணும், ஒருத்தர் ஆளுகை செய்யணும். இப்போ இங்க வில்ஃபுல்லா அடிபணிறதுங்கிறது இயற்கையாகவே பெண்களுக்குள்ள இருக்குன்னு நீச்சே கிளைம் பண்றாரு. சோ ஒரு பெண் தன்னை ஒரு ஆண் ஒரு பொசிஷனா எடுத்துக்கணும், ஒரு உடமையா உரிமை கொண்டாடணும்னு ஆசைப்படுறான்னு நீச்சே எழுதுறாரு. இந்த லைன் தற்காலத்துல இருக்கிற காதுகளுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு லைன். ஏன்னா அவர் பொசிஷன்ங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட 3 தடவை யூஸ் பண்றாரு. பொசிஷன்னா தமிழ்ல உடமைன்னு தான் அர்த்தம். ஆனா அவர் இந்த அளவுக்கு க்ரூட் சென்ஸ்ல அதை எழுதினாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை படிக்கும் போது இந்த மீனிங் தான் ஸ்லைட்டா கன்வே ஆகுது. ஆனா இதை இன்னும் டீப்பரா பார்த்தா எப்படி எடுத்துக்கலாம்னா, பெண்களுடைய காதலே டிவோஷனா இருக்கிறதுனால அந்த டிவோஷனை ஏத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறா. சோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வெறும் பார்ட்னரா இருக்க மட்டும் விரும்பல, அதையும் தாண்டி அவன் தன்னை அப்சர்வ் பண்ணணும், பொசஸ் பண்ணணும், முழுமையா உறிஞ்சி எடுக்கணும்னு ஆசைப்படுறா. ஆக்சுவலி பொசசிவ்னஸ்ங்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஒரே வேர்டை நம்ம ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கலாம். ஒன்னு நீ எனக்கு மட்டும் தான் சொல்றது, இன்னொன்னு நான் உனக்கு மட்டும் தான் சொல்றது. இங்க ரெண்டாவது கேட்டகரியை தான் நீச்சே பெண்களுக்கு அட்ரிபியூட் பண்றாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு ஆண் முழுமையா உள்வாங்கிக்கணும், அதுதான் அவங்களுடைய பிரைமரி இன்ஸ்டிங்க்ட். சோ இயற்கையில அவளுடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்குதுன்னா, தன்னிடத்துல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பதிலுக்கு திரும்ப எதையுமே கொடுக்காத ஒரு நபர் அவ விரும்புறா. சோ அவ எதிர்பார்க்கிறதெல்லாம் தான் முழுமையா கொடுக்கறத உறிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு ஆண் ஸ்ட்ராங்கானவனா இருக்கணும். இப்போ இதே அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா, தன்னையே முழுமையா கொடுக்கிற பெண்கள் கிட்ட இருந்து ஒரு ஆண் ஹாப்பினஸையும் ஸ்ட்ரென்த்தையும் முழுமையா வாங்கிக்கிட்டு தன்னைத்தானே வளர்த்தெடுக்கணும்னு நீச்சே எழுதுறாரு. சோ காதல்ல ஒரு பெண் கொடுத்து கொடுத்து இழந்துகிட்டே வரா, ஒரு ஆண் வாங்கி வாங்கி வளர்ந்துகிட்டே வரான். இதுதான் நேச்சுரல் பிரின்சிபல்னு நீச்சே கிளைம் பண்றாரு. ஆக்சுவலி தற்காலத்துல வாழ்ற நாம காதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்குமான ரேஷியோ 50-50 கிளைம் பண்றோம் இல்லையா. ஆனா அவர் இங்க 40-60 30-70 கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேஷியோ தான், அது 0:100. ஆண்கள் எதையும் கொடுக்க மாட்டாங்க, பெண்கள் எதையும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கையாகவே காதலை மையப்படுத்தி மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ஸ்பிரிட் இப்படிதான் ஆப்ரேட் ஆகுதுங்கிறது தான் அவருடைய வாதம். சோ அவருடைய ஆர்குமெண்ட் படி ஒரு பெண் தன்னைத்தானே முழுமையா இழக்கிறது மூலமா தான் ஒரு முழுமையான பெண்ணாவே மாறுறா. அதே மாதிரி ஒரு ஆண் தன்னை இழக்காம எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறது மூலமா தான் ஒரு முழுமையான ஆணா மாறுறான். அப்ப இந்த இன்இக்வாலிட்டி தான் இயற்கையில காதலுடைய அடிநாதம்ங்கிறாரு. சோ இதை கன்வே பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த கடினமான
கொடூரமான, பயங்கரமான, புதிரான, ஒழுக்க எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இந்த முரண்பாட்டை நாம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு அதை மறைக்கிறதுக்காக சமூக ஒப்பந்தங்கள் மூலமாகவோ அல்லது நீதி, நியாயம், சமத்துவம்னு உலகின் தலைச்சிறந்த கொள்கைகளை பேசுறது மூலமாகவோ எப்படி கட்டுப்படுத்த போறோம்னு எனக்கு தெரியலன்னு எழுதுறாரு. ஆக்சுவலி என்னுடைய இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு முழுமையான மீனிங்கை கன்வே பண்ணிருக்காதுன்னு எனக்கு தோணுது. சோ அதனால இந்த வரிகளை மட்டும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஆக்சுவலி நீச்சே என்ன சொல்ல வராருன்னா, மனிதர்களாகிய நாம இந்த காதலை நியாயமானதா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஃபேரா ஆப்ரேட் ஆகணும். சோ அதன் விளைவா நம்ம என்ன பண்றோம்னா, ஆண் பெண் சமத்துவத்தை பத்தி பேசுறோம், பல திருமண சட்டங்களை உருவாக்குறோம், மேல சொன்னபடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல 50-50 பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்கிறோம். சோ நம்ம உண்மையாகவே ஜெனியூனான எஃபோர்ட்டை போட்டு ரொம்ப நல்ல மனசோட எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம லவ்வ ரொம்ப நேர்மையானதாகவும் ஈக்குவலாகவும் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய இந்த முயற்சிக்கு நீச்சே குட் லக் சொல்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய அடிப்படை உணர்ச்சிகளை சட்டதிட்டங்களுக்கு உட்படுத்த முடியாது. சோ லட்சக்கணக்கான வருஷமா எவால்வ் ஆகி ஒருதலை பட்சமா சாஞ்சிருக்கிற இந்த ஃபீலிங்கை வெறும் பேப்பரையும் பேனாவை வச்சு எழுதின சட்டங்கள் மூலமா நிமிர்த்திட முடியாது. ஆக்சுவலி கேட்கறதுக்கு இந்த ஃபேக்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நீச்சே ஒத்துக்கிறாரு. அதனாலதான் அவர் லவ் ஹார்ஷான, டெரிபிளான, இம்மாரலான ஆன்டகனிசம்னு கேட்டகரைஸ் பண்றாரு. ஆனா வேற வழி இல்ல, இயற்கையில லவ் அப்படிதான் இருக்குதுங்கிற பட்சத்துல நம்மால என்ன பண்ண முடியும்னு கேள்வி கேட்கிறாரு. சோ நம்ம ரொமான்டிக்கான கவிதைகள் எழுதி லவ் ரொம்ப அமைதியானதா காட்ட ட்ரை பண்ணலாம், அதை சாஃப்டானதா போர்ட்ரே பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி பெண்ட் பண்ண நினைக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணாலும் அவர் சொல்ற இந்த அக்லி ட்ரூத்தை நம்மால மறைக்கவோ மறுக்கவோ முடியாதுங்கிறது தான் அவர் கொடுக்கிற இன்சைட். சோ அவரை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது ஒரு வயலண்டான ஃபோர்ஸ், அதுல இயற்கையிலேயே ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கு, ஒரு ஆன்டகனிஸ்டிக் நேச்சர் இருக்கு. அப்ப இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆண்கள் கன்சூமரா இருந்துகிட்டு பெண்களை கன்சூம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப காதல்ல ஈக்குவாலிட்டிங்கிறது எந்த காலத்திலுமே சாத்தியம் கிடையாது. சோ ஆணும் பெண்ணும் சமம்னு பேசுறது கோர்ட் ரூம்ல வேணா வேலைக்காகுமே தவிர பெட்ரூம்ல வேலைக்காகாது. ஆனா நாம தான் ஒழுக்கம், நீதி, நியாயம், சமத்துவம்னு ஏகப்பட்ட மொராலிட்டி பேசி அதை ஈக்குவலா மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா நேச்சர் அதை பத்திலாம் கவலைப்படுறது இல்ல, அது இயற்கையிலேயே இம்மாரலானதுன்னு கிளைம் பண்றாரு. அதாவது ஒரு புலி ஒரு மானை அடிச்சு சாப்பிடும் போது அது ஏதோ ஒரு குற்றம் பண்ணல, அதற்கு மாறா அது தன்னுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்ல ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு பெண் எல்லாத்தையும் இழக்கிறதும் ஒரு ஆண் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறதும் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம ஈக்குவலா மாத்த ட்ரை பண்றோம் இல்லையா, அதுதான் அன்நேச்சுரல். ஆனா அப்படி ட்ரை பண்றது எந்த காலத்திலயும் பிராக்டிகலா ஒத்து வராது. இதுதான் நான் சொன்ன டிரான்ஸ்லேஷனுடைய சாராம்சம். இப்போ இது எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டு அவர் கடைசியா ஃபெய்த்ஃபுல்னஸ் பத்தி பேசுறாரு. அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய பார்ட்னரை சீட் பண்ணாம இருக்கிறத பத்தி எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுடைய காதல் டிவோஷனை மையப்படுத்தி இருக்கிறதுனால ஃபெய்த்ஃபுல்னஸ்ங்கிறது டிவோஷன்ங்கிற பேக்கேஜுக்குள்ளேயே வந்துருது. ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய உடலாலையும் உள்ளத்தாலையும் 100% ஒரு ஆணுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறா. இப்படி இருக்கிறப்ப ஒரு ஆணை காதலிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆணோட அவளால உறவுல இருக்க முடியாது. சோ பெண்களுடைய கேஸ்ல லவ்வும் ஃபெய்த்ஃபுல்னஸும் பிரிக்க முடியாதது. ஆனா ஆண்களுடைய கேஸ்ல ஃபெய்த்ஃபுல்னஸ்ங்கிறது லவ்வுடைய பை ப்ராடக்ட் கிடையாதுன்னு நீச்சே ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா பல ஆண்கள் தன்னுடைய லவ்வருக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்ப அவங்க எதன் அடிப்படையில் உண்மையா இருக்காங்கன்னு கேட்டா அவர் சர்க்காஸ்டிக்கா 3 காரணங்கள் சொல்றாரு. முதலாவதா, இந்த பொண்ணு நமக்காக இவ்ளோ தியாகம் பண்றாளே அப்படிங்கிற கிராட்டிட்யூட் காரணமா அவன் விசுவாசமா இருக்கலாம், அல்லது அவனுக்குள்ள ஒரு இடியோசின்கிரட்டிக் டேஸ்ட் இருக்கலாம், அதன் காரணமா அவன் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கலாம். அதாவது சில பேரை பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்னா எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் தான் பிடிக்கும், ஷர்ட்னா ப்ளூ கலர் ஷர்ட் தான் போடுவேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றத பார்த்திருப்பீங்க. இப்படி ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான டேஸ்ட் தான் இடியோசின்கிரட்டிக் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்பயுமே எனக்கு இந்த ஒரு பொண்ணோட இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தனிப்பட்ட ரசனை காரணமா அவன் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கலாம். இல்லன்னா அவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு சோ கால்ட் எலக்டிவ் அஃபினிட்டி காரணமா இருக்கலாம்னு எழுதுறாரு. எலக்டிவ் அஃபினிட்டிங்கிறது கெமிஸ்ட்ரியில 2 மூலக்கூறுகள் இயற்கையாகவே ஒன்னோட ஒன்னு ஈர்க்கப்படுறத குறிக்கிற ஒரு வார்த்தை. அதை நம்ம ஆளுங்க கையில எடுத்துக்கிட்டு இயற்கையாகவே நானும் இந்த பொண்ணு இணைக்கப்பட்டிருக்கோம், நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கிண்டல் அடிக்கிறதுக்காக தான் எலக்டிவ் அஃபினிட்டிக்கு முன்னாடி சோ கால்டுங்கிற வார்த்தையை நக்கலா போறாரு. ஏன்னா நாங்களாம் சோல்மேட்னு சொல்றது, நாங்க ஒன்னா இருக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கோம் கதை வர்றது, இது எல்லாத்தையுமே இல்லூஷனுங்கிறாரு. சோ அப்படிப்பட்ட மாயையான எலக்டிவ் அஃபினிட்டி காரணமா கூட ஒருத்தர் விசுவாசமா இருக்கலாம். அப்ப சுருக்கமா சொல்லணும்னா ஆண்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு பின்னாடி புனிதத்தனம்லாம் எதுவும் கிடையாது. அது வெறும் கிராட்டிட்யூட் அல்லது டேஸ்ட் அல்லது ரொமான்டிக் மாயைன்னு ஈஸியா டிஸ்மிஸ் பண்றாரு. அப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உண்மையா இருக்கிறத பார்த்து அவனுடைய காதல் ரொம்ப பியூரானதுன்னு நம்ம தப்பு கணக்கு போட்டக்கூடாது. ஏன்னா ஆண்களுடைய கேஸ்ல காதலுக்கும் ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. அதற்கு நீச்சே என்ன காரணம் சொல்றாருன்னா, ஆண்களுடைய காதலுங்கிறது பெண்கள் மாதிரி தன்னைத்தானே இழக்கிறதோ அல்லது அர்ப்பணிக்கிறதோ கிடையாது. அதற்கு மாறா அவங்களுடைய லவ்ங்கிறது நம்ம மேல பார்த்தபடி ஒரு விஷயத்தை அடையணுங்கிற வேட்கை அடிப்படையா வச்சு உருவாகிறது. சோ ஒரு பொண்ணை முழுமையா தனதாக்குற வரைக்கும் ஒரு ஆண் லவ்ல ஆபரேட் ஆயிட்டே இருப்பான். ஆனா அதுல இருக்கிற சோகம் என்னன்னா, எப்போ ஒரு பெண்ணை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு முழுமையா கொண்டு வந்துட்டோம்னு நம்ம ஃபீல் பண்றானோ அப்பவே அவனுடைய காதலும் காணாம போயிடும். ஏன்னா இயற்கையாகவே ஒரு விஷயத்தை அடையணுங்கிற வெறி அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் இல்லாம போயிடும். சோ ஆண்களுக்கு பெண்கள் மீதான காதல் சீக்கிரமாவே தீந்து போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்கு. ஆனா அதை மீறியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிச்சுக்கிட்டே இருக்கான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்னு நீச்சே எழுதுறாரு. அதுதான் ஆண்கள் கிட்ட இருக்கிற சந்தேகத்தின் கூடிய ஒரு பொசசிவ்னஸ். அதாவது ஆண்களுடைய பொசசிவ்னஸ்ங்கிறது முன்ன பார்த்தபடி அடையணுங்கிற வெறி அடிப்படையா வச்சது. சோ ஒரு விஷயம் முழுசா கிடைக்காத வரைக்கும் அதை தேடி போய்கிட்டே இருப்பான். இப்ப என்னதான் ஒரு பெண் இவங்கிட்ட தன்னை முழுமையா சரண்டர் பண்ணியிருந்தாலும் இவன் நிஜமாலுமே எனக்கு முழுமையா கிடைச்சிடலாங்கிற சந்தேகம் ஒரு ஆணுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சோ அவகிட்ட
இனி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தாலும் இன்னும் அவகிட்ட இருந்து எதையாவது ஒண்ணு வாங்கணும், இன்னும் அவளை முழுமையா ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள புரையோடிக்கிட்டே இருக்கும். சோ அந்த தீராத சந்தேகமும் அவளை முழுமையா அடையணுங்கிற வெறித்தனமான பொசசிவ்னஸும் தான் ஒரு ஆணுடைய காதலை உயிர்ப்போட வச்சிருக்கும்னு நீச்சே எழுதி முடிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த செக்ஷனை படிச்சு முடிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என் மைண்ட்ல 20-30 கேள்வி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சொசைட்டி அழகா அடுக்கி வச்சிருக்கிற சீட்டு கட்டல இவர் அடியில இருக்கிற சீட்டை மட்டும் உருவி விட்டுட்டாரு. சோ இதை உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது எல்லா சீட்டுமே கொலாப்ஸ் ஆகிறது நமக்கு தெரியும். சோ நீங்க யோசிக்க யோசிக்க ஒவ்வொரு கேள்வியா வந்துகிட்டே இருக்கும். ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த செக்ஷன்ல இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்னா ஏகப்பட்ட ஓப்பன் எண்டிங் இதுல இருக்கு. அதாவது அவருடைய கான்செப்டை மட்டும் தான் இதுல சொல்லிருப்பாரே தவிர அதன் வழியா அவர் டெரைவ் பண்ண பதில்களை இதுல சொல்லிருக்க மாட்டாரு. சோ இது மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் அங்கங்க தொங்குறதுனால அதுக்கு நம்ம பல விதங்கள்ல இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியும், விதவிதமான முடிச்சுகளை போட முடியும். உதாரணத்துக்கு நான் இந்த செக்ஷனை உள்வாங்கிக்கிட்டு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீச்சேவுடைய லாஜிக் படி ஒரு பெண்ணுடைய காதலுக்கான டெஃபினிஷனே டோட்டல் டிவோஷன் தான். சோ அவளுடைய உடலும் மனசும் ஒருத்தனுக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினைக்கிற அந்த ஃபெய்த் தான் அவளுடைய காதல். அப்ப பெண்ணுடைய மனசுல காதல் இருக்கிற வரைக்கும் அவளால கண்டிப்பா சீட் பண்ணவே முடியாது. ஒருவேளை அவ சீட் பண்றா அப்படின்னா நீச்சேவுடைய லாஜிக் படி அவளுக்கு அந்த ஆண் மேல இருந்த காதல் முழுசா முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா காதலும் சீட்டிங்கும் ஒரு பெண்ணுடைய மனசுல ஒரே நேரத்துல இருக்கவே முடியாது. ஆனா ஒரு ஆணுக்கு இந்த லாஜிக் பொருந்தாது. ஏன்னா ஆண்களுடைய காதல் டிவோஷன் கிடையாது, அது டிசைர் ஃபார் பொசஷன். சோ அவனுடைய இயல்பிலேயே ஃபெய்த்ஃபுல்னஸ்ங்கிறது அங்க மகிக்காது. அப்ப ஒரு ஆண் தன்னுடைய காதலியை உயிருக்குயிரா காதலிக்கலாம், அதாவது அவளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு அவன் தீவிரமா விரும்பலாம். ஆனா அதே நேரத்துல அவன் இயற்கையாகவே இன்னொரு பெண்ணை அடையணும்னு தேடியும் போகலாம். ஏன்னா எங்கெல்லாம் அவனால பொசஸ் பண்ண முடியுமோ அவன் அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். சோ அப்ப ஆண்களுடைய கேஸ்ல காதலும் சீட்டிங்கும் ஒன்னா ஒரே நேரத்துல பயணிக்க முடியும். மேபி இந்த எண்ண ஓட்டத்துல தான் அவர் ஆரம்பத்துல மோனோகமியை லைட்டா டீஸ் பண்ணாரோன்னு எனக்கு தோணுது. சோ ஒரு பெண் சீட் பண்ணா அவளுடைய காதல் செத்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா ஒரு ஆண் சீட் பண்ணா அவனுடைய காதல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாதுன்னு ஒரு குதர்க்கமான கன்க்ளூஷனை இந்த செக்ஷன் மூலமா டெரைவ் பண்ண முடியும். சோ இது என்னுடைய தாட் கிடையாது, இந்த செக்ஷனுக்குள்ள இருந்து யோசிக்கிறது விளைவா கிடைச்ச ஒரு தாட். ஆனா நான் மேக் பண்ண இந்த கன்க்ளூஷனை நீச்சே இந்த புக்ல எழுதியிருக்க மாட்டாரு. ஆனா இது மாதிரி ஏகப்பட்ட கன்க்ளூஷனை இந்த செக்ஷனை வச்சு உங்களால உருவாக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பன் எண்டிங் இந்த செக்ஷன்ல நிறைஞ்சிருக்கு. கூடவே இது போன்ற செக்ஷன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த கருத்துக்களை எதையுமே உங்களால பொதுத்தளத்துல விவாதிக்க முடியாது. ஏன்னா யூ வில் பி வில்லனைஸ்ட். ஆனா நானுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா நீ அந்த மாதிரி ஒரு ஷோல கோபிநாத் அவர்கள் இருக்கும்போது நீச்சே இந்த கருத்துக்களை முன் வச்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்த்தேன். கண்டிப்பா இந்த எபிசோட் கேயட்டிக்கா தான் அமைஞ்சிருக்கும், பல பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இது போன்ற கருத்துக்கள் எந்த காலத்திலயுமே சொசைட்டியால் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. அதை தான் நீச்சேயுமே கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆனா இப்ப அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டதுனாலேயே அவர் சொன்னதெல்லாம் ரைட்டுன்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவர் வச்சது அசாதாரணமான கிளைமா இருக்கிறதுனால அதுக்கு அசாதாரணமான எவிடன்ஸ் தேவைப்படும். சோ இது சம்பந்தமா பயாலஜிக்கல் லெவல்ல ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்கிறாங்கிறத பத்தின அன்பயாஸ்டு சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் நிறைய தேவைப்படும். கூடவே சோசியல் லெவல்ல ஏகப்பட்ட போல்ஸும் ஹியூஜ் சர்வேஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வெறுமனே லோக்கலா மட்டும் இல்லாம வெவ்வேறு வாழ்விடங்கள்ல வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல இருந்து கேதர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்படி ஹியூஜான டேட்டா வச்சுக்கிட்டு தான் இது போன்ற சென்சிட்டிவான இஷ்யூல கையை வைக்க முடியும். சோ உங்களுக்கு தெரிஞ்ச இது சம்பந்தமான ரிசர்ச் பேப்பர் இருந்தா அதை பரிந்துரை பண்ணுங்க. அதே மாதிரி நீச்சேனுடைய இந்த ஆண் பெண் பார்வையை பற்றின உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவுமே கீழே ஷேர் பண்ணுங்க. அதிலும் குறிப்பா நீங்க ஒரு ஃபீமேல் வியூவரா இருந்தீங்கன்னா நீச்சேனுடைய பெண்களை பற்றின பார்வை சரியா தப்பாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஃபாலோ பண்ற 95% பேர் ஆண்களா தான் இருக்காங்க. ஆனா இந்த செக்ஷன் ஹெவியா ஃபீமேல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறதுனால ஃபீமேல் சைக்காலஜில இருந்து இந்த செக்ஷனை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு நிறைய தேவைப்படுது. சோ நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியனை கீழே ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் படிக்கிற விஷயங்களை பெருசா என்னோட வைஃப் கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா இந்த செக்ஷன் எனக்குள்ள நிறைய டவுட்டை கிளப்பினதுனால இதனுடைய கோர் கான்செப்டை மட்டும் என் வைஃப் கிட்ட ஷேர் பண்ணி ஒப்பீனியன் கேட்டேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ற விதமா 65% இது சரிங்கிற மாதிரி தான் அவங்க ஒப்பீனியன் கொடுத்திருந்தாங்க. மேபி நீங்க விருப்பப்பட்டா உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இத பத்தின ஒப்பீனியனை கேட்டு பாருங்க. ஆனா வார்த்தைகளை ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணி எந்த ஒரு எமோஷனல் டோனும் இல்லாம ரொம்ப ப்ரிசைஸா கான்வர்சேஷனை கையாளுங்க. இல்லன்னா அது தேவையற்ற சண்டைகளை ரொம்ப சீக்கிரமாவே உருவாக்கிடும். ஃபைனலா நான் தனிப்பட்ட விதத்துல ஆட் பண்ண விரும்புறது என்னன்னா, ஒருவேளை நீச்சே சொல்றது ரியாலிட்டியில சரியாகவே இருந்தாலும் அது லவ் லைஃப்க்கு தான் செட் ஆகுமே தவிர மேரேஜ் லைஃப்க்கு செட் ஆகாது. சோ இவர் சொல்ற ஸ்பிரிட்ல ஒரு ஆண் ஆபரேட் ஆனா அவருடைய திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சீக்கிரமா டிவோர்ஸ் வந்து நிக்கும். கூடவே எந்த ஒரு பிலாசபி படிக்கும் போதுமே அதை எழுதின ஆத்தருடைய பர்சனல் லைஃபை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா அப்பதான் அவர் என்ன ஸ்பிரிட்ல ஆபரேட் ஆயிருக்காருங்கிறது நமக்கு தெரிய வரும். சோ நீச்சேவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கிட்டா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. ஆனா அந்த லவ் ஃபெயிலியர்ல முடிஞ்சது. கூடவே அவர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம தான் வாழ்ந்தாரு. எல்லாத்துக்கும் மேல அவர் பிளஷருக்காக பிராத்தல் ஏரியாவுக்கு போனதா சொல்லப்படுது. அங்கிருந்து அவர் சிஃபிலிஸ்ங்கிற பால்வினை நோயை வாங்கிட்டு வந்தாரு. அதன் விளைவா அவருக்கு நியூராலஜி சம்பந்தப்பட்ட மனநலம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது ஒரு ஸ்டேஜ்ல முத்தி போய் முழு பைத்தியமாவே மாறிட்டாரு. சோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒருத்தருடைய ஸ்பிரிட்ல இருந்து தான் இந்த பிலாசபிங்கிறது பிறந்திருக்கு. சோ
இது போன்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த செக்ஷனுமே செட் ஆகும். அதை தாண்டி ஒரு காமன் லைஃபை சுமூகமா வாழ நினைக்கிறவங்களுக்கு இந்த செக்ஷன் செட் ஆகாது. ஸோ இதை கேட்கறதோட நிறுத்திக்கிங்க, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணாதீங்க. ஆக்சுவலி ஜென்ரலாவே இது போன்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்புறது இல்ல. ஆனா இங்க இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய வியூவர்ஸ்ல 18 to 24 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்காங்க. அந்த ஏஜ்ங்கிறது ஹார்மோன்ஸ் எல்லாம் பீக்ல இருக்கிற ஏஜ். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் உருவாக்குற குதர்க்கங்களுக்கு நாம பேசுற பிலாசபி ஜஸ்டிபிகேஷனா இருந்துடக்கூடாதுங்கிற பயம் எனக்குள்ள இருக்கு. அதனாலேயே கண்டென்ட்டை உருவாக்கும் போது இவங்கள மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் பேச வேண்டியதா இருக்கு. ஸோ நீங்க யங் ஏஜ்ல இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீச்சேவுடைய இந்த செக்ஷனுங்கிறது ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்காதுங்கிறத மட்டும் மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஏன்னா இளமை இருக்கிற வரைக்கும் நல்லா போற மாதிரி தான் தோணும். ஆனா 40 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா சஃபர் ஆவீங்க. ஆனா அந்த சஃபரிங்கையும் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு நீச்சே பேசிட்டு போயிடுவாரு. ஆனா அதை நம்மளால தாங்கிக்க முடியுமாங்கிறத மட்டும் யோசிச்சு பாத்துங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. ஜென்ரலா வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுவேன். ஆனா இதை ஷேர் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது போன்ற டிஸ்கஷன் ஒரு வெல் எஸ்டாப்லிஷ்ட் கம்யூனிட்டிக்குள்ள பேசப்பட்டாதான் கரெக்டா இருக்கும். ஸோ மேபி இனி வரும் காலங்களில் நான் ஒழுங்கான ஃப்ரீக்வன்சியில் வீடியோஸ் போட்டு ஃபியூச்சர்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஆரம்பிச்சா அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்குள்ள இது போன்ற கான்ட்ரோவர்சியல் டாபிக்கை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா வேற வழி இல்ல, இப்போ இது பொது தளத்துல தான் இருக்கு. ஸோ நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இதை ஷேர் பண்ண வேண்டாம். ஆனா சிவிலிஸ்டான கமெண்ட்ஸ் நிறைய இதில் பதிவிடுங்க. ஏன்னா இதை பத்தி நீங்க யோசிக்கும் போது டெஃபினட்டா உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் உதயமா இருக்கும். அதை கீழே போஸ்ட் பண்ணுங்க. மற்றவங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பொலைட்டான ப்ரிசைஸான பதில்களை ரிப்ளையா கொடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான டிபேட் உருவாகணும்னு நம்புறேன். மற்றபடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.